கொஞ்சம் வருத்தத்தோட வீட்டுக்கு வந்தா குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாம் எடுத்து சொல்லி அவங்க கூட வாழ வைக்கிறதுக்கு பாக்கணும். அத விட்டுட்டு இதுதான் சாக்குன்னு மொத்தமா சேர்ந்து அறுத்து விட நினைக்கிறீங்க? இந்த வீட்ல மூத்தவங்க நீங்களும் அதே வேலையை பாத்துட்டு இருக்கீங்க. இதெல்லாம் நியாயமா? தீபா, நீ எடுக்கிற இந்த முடிவால பின்னாடி ரொம்ப வருத்தப்படுவடி. பரவாயில்லமா, பரவாயில்ல, அத நான் பாத்துக்கிறேன். ஆனா நீங்க சொல்ற புத்திமதியெல்லாம் நான் கேட்க மாட்டேன்னு அதை விட ரொம்ப அதிகமா நீங்க வருத்தப்படுவீங்க. ஏய், நான் கோவப்பட்டு இந்த வீட்டுக்கு வந்தது ஏன் தப்புதான். ஏதோ புருஷன் மேல இருக்கிற வருத்தத்துல உங்ககிட்ட எல்லாம் சொன்ன பாத்தீங்களா? அதான் நான் பண்ண பெரிய தப்பே. இனிமே நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். எந்த சிச்சுவேஷன்லயுமே நான் திரும்ப இந்த வீட்டு பக்கமே வர மாட்டேன். என்னப்பா இவ? தீபா, தீபா, ஏய் தீபா நில்லடி. மேடம், நாம போட்ட பிளான் பக்காவா ஒர்க் அவுட் ஆகுது. என்னடி என்னடி சிரிக்கிறியா? நீ தானே எல்லாத்துக்கும் காரணம். நீதான் என் பொண்ணு மனச மாத்தி இருக்க. நீ எல்லாம் நல்லா இருப்பியா? அவ வாழ்க்கைய சரி பண்ணணும்னு நாங்க நினைச்சா திரும்பவும் அவ வாழ்க்கைய பாழுங்கிணத்துல தள்ளி விட்டுட்டியடி. அத்தை, அவளுக்கு எவ்வளவு திமிரு பாத்தீங்களா? நம்ம திட்டிக்கிட்டே இருக்கோம், காதுலே வாங்காத மாதிரி போயிட்டு இருக்கா பாருங்க. போட்டும் போட்டும், எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு முடிவு கட்டுறேன். என்னங்க அமைதியா நிக்கிறீங்க? ஏய், என்னென்ன பண்ண சொல்ற? எனக்கு நிறைய வேலை இருக்கு. அத்தை கிட்ட சொல்லுங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். என்னம்மா, நானா அடிச்சு துரத்தலான்னு பார்த்தேன். நீயா பெட்டி எடுத்துட்டு கிளம்பிட்ட? கிளம்பு கிளம்பு கிளம்பு. திரும்பி இந்த வீட்டுக்கு வந்துடாத. அப்பயாவது இந்த வீட்டுக்கு விடிவு மோட்சம் கிடைக்குதான்னு பாப்போம். கிளம்பு. நான் வேலை விஷயமா தான் அத்தை போறேன். அப்போ போயிட்டு திரும்பி வந்துருவேன்னு சொல்றியா? ஆமா அத்தை, அப்படிதான் சொல்லிட்டு இருக்கா. ஏதோ வெளியூர் போறேன்னு சொல்றாளே, உங்ககிட்ட ஒரு வார்த்தை பெர்மிஷன் கேட்டிருப்பாளா? இவ எதுக்கு கேட்க போறா? இவதான் இந்த வீட்டோட பெரிய மகாராணியாச்சே. இவ சொல்றதெல்லாம் கேட்டுட்டு தானே நாம ஆடணும். எல்லாம் இவனை சொல்லணும். இவ ஒரு ஆளுன்னு இவ பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கான். மா, என்னம்மா பேசுறீங்க? தப்புமா. டேய், என்னடா என்ன இப்ப தப்பா பேசிட்டேன்? சும்மா என்ன திட்டுற வேலையெல்லாம் வச்சுக்காத. யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும், புகுந்த வீட்டுல எப்படி வாழணும்னு உன் பொண்டாட்டிக்கு சொல்லி கொடு. வந்துட்டான். மேடம், நீங்க எதையும் பெருசா எடுத்துக்காதீங்க. போற காரியத்தை நல்லபடியா முடிச்சுட்டு திரும்பி வாங்க. ஏதாவது ஹெல்ப்னா எனக்கு கால் பண்ணுங்க. ஓகே மேடம்? சரி வாங்க, நானே உங்களை ட்ராப் பண்ணிடுறேன். செல்லக்குட்டி, நான் அம்மாவை ட்ராப் பண்ணிட்டு வந்துடுறேன். நீங்க அது வரைக்கும் சமத்தா ஹோம்ஒர்க் பண்ணணும், சரியா? சரி அங்கிள். பாய் அம்மா. பாய் மேடம். வாங்க.
தம்பி யாரை தேடுறீங்க? சார் என் ஒய்ஃப் இங்க தான் நின்றுட்டு இருந்தாங்க, இப்ப காணோம். எப்படி இருப்பாங்க? ஒரு நிமிஷம் சார். இதோ இவங்க தான் சார். இவங்களா? ஆமா, இங்க தான் நின்றுட்டு இருந்தாங்க. சார் அவங்க எங்க போனாங்க? எப்படி போனாங்கன்னே தெரியலப்பா. கொஞ்சம் நல்லா யோசிச்சு சொல்லுங்க சார், ப்ளீஸ் சார். இங்க தான் நின்றுட்டு இருந்தாங்க இவ்வளவு நேரம். எந்த பக்கம் போனாங்கன்னு தெரியலப்பா. அஞ்சலி, அவனை எங்கன்னு போய் தேடுவேன்? இவ திரும்பவும் இந்த இடத்துக்கு வருவாளான்னு தெரியலையே. ரெகுலரா இந்த இடத்துக்கு வந்து பஸ் ஏறவளா இருந்தா, அப்படி வரவளா இருந்தா நாளைக்கு கண்டிப்பா அங்க வரணும். எப்படி ஒரே மாதிரி 2 பேர் இருக்க முடியும்? அஞ்சலி செத்துட்டா. அப்ப செத்ததை ஏன் கண்ணாலே பார்த்தனே, ஆனா இங்க எப்படி வந்தா? அப்போ ஒருவேளை இது என் கற்பனையா? இல்ல, இப்ப இவர்கிட்ட தான் விசாரிச்சோமே, தெளிவா சொல்றாரு. என்னடா நடக்குதுங்க? அங்க சிசிடிவி கேமரா இருக்கு, செக் பண்ணி பார்க்கலாம்.